ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவு அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி என்ன டீட்டெயில்ஸ், என்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷனை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். பண்ட்லேண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் ஐநாவால் வந்து 1983 வந்து போடப்படுது. ஸோ அந்த கமிஷன் தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினிஷனை கொடுக்குறாங்க. ஸோ இது பொதுவாக இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெட்ரோலியம் இருக்குது அப்படின்னா, அந்த பெட்ரோலியம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த டெஃபினேஷன் சொல்லுது. எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் நிகழ்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி. ஸோ எஸ்டிஜி இப்போ தான் கோல் செட் பண்ணுறாங்களா, இந்த எஸ்டிஜி அடையிறது அப்படின்றதெல்லாம் இப்போ தான் செட் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. 1992 வந்து செட் பண்ணியிருக்காங்க. புவி உச்சி மாநாடு ரியோ டி ஜெனீரோவில் பிரேசிலில் நடந்தது. இதில் அஜெண்டா 21 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2000 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து மில்லேனியம் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மிட் நியூயார்க்கில் நடந்திருக்கு. ஸோ அதில் MDG அப்படின்னு சொல்லிட்டு மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ளரேஷனை போட்டு 8 டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் 2015 வந்து இப்போது எஸ்டிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்போ நம்ம அடைய போகிறோம் அப்படின்னா 2030. ஸோ 17 கோல்ஸ் தான் வந்து இதெல்லாம் எஸ்டிஜியாக இருக்குது. ஸோ மொத்தம் 169 டார்கெட்ஸ் இருக்குது, 17 கோல்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை கோல்ஸ்னால் 17 கோல்ஸ். ஸோ எத்தனை டார்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா 169 டார்கெட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளுமே வந்து நம்மளுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளுமே நீ தெரிஞ்சுக்கணும். இதில் எஸ்டிஜி 1, 2 நான் இந்த ஸ்லைடை வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த எஸ்டிஜி 1லேருந்து 17 வரைக்கும் நான் போடுறேன். ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதனுடைய ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் வந்து இப்போ நம்ம கொடுக்கலாம். எஸ்டிஜி கோல் 1ன்னா என்ன? நோ பாவர்ட்டி, வறுமை இல்லை அப்படின்ற நிலையை கொண்டு வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டிஜி 2 அப்படின்றது வந்து பசியின்மை, ஜீரோ ஹங்கர் அப்படின்ற நிலைமையை கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் எஸ்டிஜி 3 வந்து குட் ஹெல்த் அண்டு வெல்பீயிங், அதாவது நல்ல ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி அப்படின்றது தான் வந்து எஸ்டிஜி 4ஆக இருக்குது. எஸ்டிஜி 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மட்டும்தான் வந்து இது வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு மற்றதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அளவுக்கு இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து 6வது கோல் வந்து க்ளீன் வாட்டர் அண்டு சானிடைசேஷன். நெக்ஸ்ட்டு 7வது வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. ஸோ இதில் வந்து அஃபோர்டபுள் அப்படின்னா மலிவான அப்படின்னு சொல்லலாம், சுத்தமான எனர்ஜி அப்படின்றது வந்து 7வது கோலை செட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 8வது கோல் வந்து டீசன்ட் ஒர்க் அண்டு எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றத செட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கண்ணியமான வேலை இருக்கணும் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். இதை வந்து 8வது செட் பண்ணுறாங்க. 9வது கோலை வந்து என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொழிற்சாலை, அதுக்கப்புறம் புதுமை மற்றும் கட்டமைப்பு அப்படின்றத வந்து 9வது கோலை செட் பண்ணுறாங்க. 10வது கோல் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ், அதாவது சமமின்மையை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து 10வது கோல்ஸ். இந்த சமமின்மை அப்படின்றது வந்து நமக்கு நாட்டுக்குள்ளே சமமின்மை இருக்கலாம், வெளிநாட்டுக்கும் நம்மளுக்கும் சமமின்மை இருக்கு இல்லையா, அதை வந்து குறைக்கணும். அப்போ இன்சைடு த கண்ட்ரிஸும் குறைக்கணும், அவுட் சைட் த கண்ட்ரிஸும் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
11வது வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ அப்போ நிலையான நகரங்கள், அதுக்கு உண்டான சமூகங்கள், அதை வந்து முன்னேற்றத்துக்காக 11வது கோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 12வது கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உற்பத்தியும் நுகர்வும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக 12வது கோல் கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் ஆக்ஷன். இது வந்து இப்போ ஒரு டைம்ல வந்து கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கோல். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து கிளைமேட் ஆக்ஷன், அதுக்காக என்ன கிளைமேட் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கோலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லைஃப் பிலோ வாட்டர். கடல் வாழ் உயிரினங்கள் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு ஒரு இண்டெக்ஸை வந்து ஒரு கோலை வந்து செட் பண்றாங்க. அதே மாதிரி லைஃப் ஆன் லேண்ட். மனிதனை சுற்றி இருக்கிற காடு சார்ந்த சுற்றுச்சூழல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து 15வது கோலா செட் பண்றாங்க. 16வது கோலா பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அமைதி, அதுக்கப்புறம் நீதி மற்றும் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு உறுதியான நிறுவனங்கள், இது எல்லாமே வந்து 16வது கோல்ஸ் செட் பண்றாங்க. 17வது கோல்ஸ்ல வந்து இந்த 16 கோல்ஸையும் சேர்த்து அடையிறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கோல்ஸ் தேவை இல்லையா? ஸோ அப்போ அந்த கோலுக்கு என்னென்ன பார்ட்னர்ஷிப் இருக்கு தேவை அப்படின்றத வந்து 17வது கோலா செட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு லேட்டஸ்டா ரிப்போர்ட்ஸ் தான் ரொம்ப மெயின். ரிப்போர்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இருக்கு. 10வது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து விட்டுருக்காங்க. 2015ல் ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ 10வது ரிப்போர்ட்டை வந்து இப்போ விட்டுருக்காங்க. இப்போ இந்தியாவினுடைய ரேங்க் வந்து ஐநா வெளியிட்டதுபடி 99ல இருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ பாயிண்ட்ஸ்னா ஸ்கோர் வந்து 67 அவுட் ஆஃப் 100. அப்போ 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 67 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 100க்குள்ள வர்றாங்க. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் 3 பேசஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஃபின்லாண்டு, ஸ்வீடன், டென்மார்க். நெக்ஸ்ட் நெய்பரிங் கண்ட்ரிஸ்லாம் எப்படி எடுத்திருக்காங்க? ஸோ நம்மளை விட பங்களாதேஷும் பாகிஸ்தானும் வந்து நமக்கு மேலே இருக்காங்க. ஸோ அப்போது பங்களாதேஷ் 114 இருக்காங்க, பாகிஸ்தான் வந்து 140 இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளையும் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து நம்மளை விட முன்னேறி போயிருக்காங்க. நம்மளோட அதிகமான இடத்துல இருக்காங்க, முன்னாடி இருக்காங்க. ஸோ நேபாளம் 85, பூடான் 74, இலங்கை வந்து 93, மாலத்தீவு வந்து 53. ஓகேங்களா? இது வந்து இந்தியாவுக்குள்ள இந்த ரிப்போர்ட்டை இந்தியாவுக்குள்ள மாநிலங்களுக்கு இடையே யார் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா நித்தி ஆயோக். ஸோ யார் வந்து இதுக்கு வந்து உருவாக்குறாங்க இந்த இண்டிகேட்டரை அப்படின்னு பார்த்தோன்னா, நித்தி ஆயோக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, நேஷனல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே இருக்கிற என்ஐஎஃப் அப்படின்ற ஃப்ரேம்வொர்க் மூலியமா நம்மளுக்கு வந்து நித்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 113 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இது வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எத்தனை இண்டிகேட்டர்ஸ் மூலியமா நம்ம இந்த நித்தி ஆயோக் வந்து எஸ்டிஜி வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 113 இண்டிகேட்டர்ஸ். ஸோ 113 இண்டிகேட்டர்ஸ். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்டிஜி 16 எஸ்டிஜி தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். எதை கவுண்ட் பண்றது இல்லை அப்படின்னா எஸ்டிஜி 14 லைஃப் பிலோ வாட்டர் வந்து நம்ம கவுண்ட் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கோஸ்டல் ஏரியாஸ் இல்லை. கோஸ்டல் ஏரியாஸ் வந்து 9 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்றதுனால வந்து 9 ஸ்டேட்ஸ் பிளஸ் யூடிஸ்ல இருக்கு அப்படின்றதுனால வந்து நம்ம இதை கணக்கெடுக்கிறது இல்லை. ஓகேங்களா? மாநிலங்கள் வந்து 4 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 4 பிரிவுகள் என்னென்ன? சாதனையாளர், முன்னணியில் இருப்பவர், செயல்திறன் மிக்கவர்கள், ஆர்வலர்கள், அச்சீவர்ஸ், ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், பர்ஃபார்மர்ஸ், ஆஸ்பிரன்ஸ். சரிங்களா? நம்ம ரீசெண்டா எந்தெந்த இதுல வந்து நல்ல டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா எஸ்டிஜி 1ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு, 8ல நல்ல டெவலப்மெண்ட், 13லயும் நல்ல டெவலப்மெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 32 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட்டிஸ் வந்து ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில தான் இருக்காங்க. அப்போ ஃப்ரண்ட் ரன்னர்ல தான் அதிகமா இருக்காங்க, ஆஸ்பிரன்ஸ்லயும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆஸ்பிரன்ஸ்ல யாருமே இல்லை. பட் வந்து இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. இதுல வந்து பர்ஃபார்மர் கேட்டகரியில யார் இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த 4 ஸ்டேட்ஸ் தான் வந்து பர்ஃபார்மர் கேட்டகரியில இருக்கிற ஒரு 4 ஸ்டேட்ஸ். மற்ற எல்லாருமே ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்.
டாப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரகாண்டும், கேரளாவும் 79 பாயிண்ட் ஈச் எடுத்திருக்காங்க. டாப் யூடி வந்து சண்டிகர் எத்தனை பாயிண்ட்னா 77 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ்டிஜியினுடைய வளர்ச்சி பார்த்துக்குங்க. 2018 57 பாயிண்ட்டு, 2019-20 60, 20-21 66, 23-24 71. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து நோ பாவர்ட்டியில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ 2020-21 வந்து 60 இருந்த ஸ்கோர் வந்து இப்போ வந்து 72 மாறி இருக்கு. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. சரிங்களா? எம்பிஐலையும் குறிப்பிடத்தக்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்கு. 11.28% வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா 52 இருந்த பாயிண்ட்ஸ் 2018 இப்போ 77 மாறி இருக்கு. இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்எம்ஆர் வந்து குறைஞ்சிருக்கு. எம்எம்ஆர் வந்து குறைஞ்சிருக்கு, ஐஎம்ஆர் வந்து ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து காரணங்களா சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கிளீன் வாட்டர் சானிடைசேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 63ல இருந்த 2018 63ல இருந்திருக்கோம். இப்போ வந்து 89 பாயிண்ட்ஸுக்கு வந்திருக்கும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓடிஎஃப்லாம் வந்து இல்லாத நிலையை வந்து அடையிறோம். ஓகேங்களா? திறந்தவெளி மலம் கழிக்கிறது இல்லாத நிலையை வந்து அடையிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, மலிவு விலை மற்றும் சுத்தமான எரிசக்தி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 58 தான் இருந்தோம். இப்போ வந்து 96 வந்திருக்கு. அப்போ இதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு. என்னன்னா ஸ்கீம்ஸ் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு மின்சாரம் சௌபாக்கியாவா இருக்கட்டும், அதே மாதிரி உஜ்வாலா யோஜனா, கேஸ் சிலிண்டர் கொண்டு வர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நெக்ஸ்ட்டு டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டு வளர்ச்சி விகிதமே வந்து 5.88% வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நல்ல எக்கனாமிக் க்ரோத் இருக்குது. அதே மாதிரி வந்து வேலைவாய்ப்பு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ வேலையின்மை சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு. 3.40 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நித்தி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கிற ரிப்போர்ட். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எல்லா இதுலையுமே வந்து பேங்க்லயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லயோ வந்து கிட்டத்தட்ட 95.7% வீடுகளில் வந்து ஒரு உறுப்பினராச்சும் அது மாதிரி வச்சிருக்காங்க அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவுக்கு கீழே இருக்கிற கணக்குகள் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல 55% பெண்கள் பேர்ல இருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காரணங்கள். கிளைமேட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 54ன்னு ஸ்கோர் இருந்திருக்கு 2020-21. இப்போ வந்து 67. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆன ஏரியாஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், கேரளா செகண்ட், தமிழ்நாடு தேர்டு, கோவா ஃபோர்த்து. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேட்ஸு. லாஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் இப்படி பார்த்துக்கலாம். பீகார், குஜராத், சாரி பீகார், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மேகாலயா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மேப்பில் ஃப்ரண்ட் ரன்னர்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்லாம் கிடையாது. தமிழ்நாடும், கேரளா அந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ் மட்டும் தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இருக்காங்க. சின்ன ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் பர்ஃபார்மர்ஸில் இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஸ்கோர் வந்து 78, தேர்ட் பிளேஸில் இருக்கும். உத்தரகாண்ட், கேரளா அவங்களுக்கு அடுத்து நம்ம இருக்கோம். இப்போ வந்து 66 இருந்திருக்கு 2018. இப்போ வந்து 78 வந்திருக்காங்க. சரிங்களா? நோ பாவர்ட்டி, வறுமை வறுமை ஒழிப்பில் வந்து நம்ம முதல் இடத்துல இருக்கோம். அதே மாதிரி கிளைமேட் ஆக்ஷனுக்கும் நம்ம வந்து முதல் இடத்துல இருக்கோம். இது பாயிண்ட்ஸ் வந்து 92 பாயிண்ட்ஸ் வறுமை ஒழிப்பு SDG 1ல். SDG 13ல் வந்து பாயிண்ட்ஸ் 81. தமிழ்நாடு வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆன ஸ்டேட்ஸ் தான் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ண சொல்ல. ஸோ இதில் வந்து 1 கோலில் வந்து அச்சீவர், 13 கோலில் வந்து ஃப்ரண்ட் ரன்னர், பர்ஃபார்மர் வந்து 2 கோல்ஸில் இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். அச்சீவர் பார்த்தீங்கன்னா எதுலன்னா அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜியில் வந்து அச்சீவரே வந்துட்டோம். 100 மார்க் எடுத்திருக்கோம்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ரன்னர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13 கோல்ஸில் இருக்கும். அதேமாதிரி பர்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா 2 கோல்ஸு. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலையும் லைஃப் பிலோ வாட்டர்லையும் நம்ம என்ன இருக்கோம்னா பர்ஃபார்மராக தான் இருக்கும் இன்னும் ஸ்டில். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். அதை சொன்னோம் இல்லையா, எஸ்டிஜி 1ல் வந்து நம்ம 92 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அதில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் எஸ்டிஜி 7ல் 100% 100 வாங்கி நம்ம 2வது வாட்டி இந்த வாட்டி 100 வாங்கியிருக்கோம். சரிங்களா? நித்யாக் ரிப்போர்ட் இது வந்து 4.0 3.0லயே நம்ம 100 இருந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்டிஜி 13ல் வந்து நம்ம 81 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ போன வாட்டி வந்து 11th இருந்தோம். அந்த ரேங்க்லேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமில் 2 கொஷின் கேட்டாங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸில். அந்த கொஷின்ஸை வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். எஸ்டிஜி 6 வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன். எஸ்டிஜி 11 வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். எஸ்டிஜி 14 வந்து லைஃப் பிலோ வாட்டர். எஸ்டிஜி 15 வந்து லைஃப் ஆன் லேண்டு. அப்போது என்ன வரும் அப்படின்னா 3, 4, 2, 1 டி தான் ஆன்சராக வரும். ஸ்டேட்ஸ் வந்து வரிசைப்படுத்த சொல்கிறாங்க நித்தி ஆயோக் ரிப்போர்ட் எஸ்டிஜி ரிப்போர்ட் படி. அதில் ஃபஸ்ட்டு வந்து உத்தரகாண்டு, செகண்ட் வந்து கேரளா, தேர்டு வந்து தமிழ்நாடு, ஃபோர்த்து வந்து கோவா. ஸோ அப்படி வரிசைப்படுத்தணும்னா 2, 3, 1, 4 2, 3, 1, 4 சி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி. ஸோ அவுட் ஆஃப் தி புக் சோர்ஸ் இல்லாத டாபிக்ஸில் நிறைய கவர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது வந்து மெயின்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேட்டாஸ் எல்லாமே. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது எல்லாமே டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கான பிடிஎஃப் அந்த எஸ்டிஜி 1லேருந்து 17க்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இந்த மாதிரி புது புது டாப்பிக்காக நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹெல்ப்பும் தேவைப்படுது. கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன டாப்பிக்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.